தமிழகத்தில் முதல் முறையாக கூட்டணி அரசு அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படுமா? 15 IPS அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. அதை பற்றியும் டிவிக்கே ஆட்சிக்கு வந்த உடனே எடுத்த நடவடிக்கைகள் என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. மொத்தமாக 23 அமைச்சர்கள் பதவியேற்றுக்கிட்டாங்க. இதில் 2 பேர் காங்கிரஸை சேர்ந்தவங்க. இந்த வாட்டி அமைச்சரவையில் என்ன மாற்றம் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, காங்கிரஸில் 2 பேர் பதவி ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அதன் மூலமாக 59 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்குது. தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகளில் 15% அளவுக்கு அமைச்சர்களை நியமிக்க முடியும். அந்த வகையில் அதிகபட்சமாக 35 பேர் வரை இடம்பெற முடியும். முதல்வர் பதவியேற்ற அன்னைக்கே அவரோட சேர்த்து 10 அமைச்சர்கள் பதவியேற்றுக்கிட்டாங்க. புதுசாக 25 பேர் வரைக்கும் சேர்க்கலாம் அப்படிங்கிற நிலையில் தலைவர் அவர்கள் கூட்டணி கட்சிகளையும் அரசில் பங்கேற்க வைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தாரு. காங்கிரஸ் கட்சி முதல்லையே கூட்டணியில் சேர்ந்து அமைச்சரவையில் இடம்பெறுவோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆட்சியில் பங்கேற்க போவதில்லைன்னு அவங்க கொள்கை முடிவுகளில் அறிவிச்சிட்டாங்க. ஆகவே விசிக மற்றும் இந்தியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்தது. இந்த அமைச்சரவையில் 7 பேர் பட்டியலின அமைச்சர்கள், 3 பேர் சிறுபான்மையின அமைச்சர்கள். தமிழ்நாடு அமைச்சரவையில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சரவையில் பொதுவாக 3 முதல் 4 அமைச்சர்கள் என்ற அளவில் மட்டுமே இருந்துட்டு வந்தாங்க. இந்த வாட்டி 7 பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள், 3 பேர் சிறுபான்மை சமூகத்தை அமைச்சர்களாக பதவியேற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி சென்னையில் முதல்வர் விஜய் உட்பட மொத்தமாக 7 பேர் அமைச்சர்களாக இடம்பெற்றிருக்கிறாங்க. தமிழக அமைச்சரவையில் கீர்த்தனா ஏற்கனவே பதவியேற்றிருந்த நிலையில் மேலும் 3 பெண்கள் அமைச்சர்களாக பதவியேற்றிருக்காங்க. அதே மாதிரி பிராமின் கம்யூனிட்டியிலிருந்து வெங்கட்ரமணன், ரமேஷ் அவங்க 2 பேரும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்காங்க. இதனால ஏகப்பட்ட அலிகேஷன். அந்த கம்யூனிட்டியிலிருந்து எப்படி மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அனைவரும் இங்கு சமம் அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நடந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் விசிகேலேருந்து வன்னியரசு, IMLலேருந்து ஷாஜகான் அவர்களும் பதவியேற்றுக்கிட்டாங்க. இந்த நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிற பேரை சமூக நீதித்துறைன்னு மாற்றிருக்காங்க. இந்த துறையோட அமைச்சராக வன்னியரசு பொறுப்பேற்றிருக்காரு. DMKவோட அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் மற்றும் பல அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து தொடர்ந்து 3ஆவதாக பாடப்படுவதற்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இது தொடர்ந்து ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாட சொல்லி இன்னைக்கும் நாங்கள் எங்கள் சைடில் இருந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம். பட் அதுக்கு அவங்க இது நாங்கள் நடத்துகிற விழா, அதனால இதுதான் எங்கள் மரபுன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. டிவிக்கே கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான விஷயம் சிங்கப்பெண் அதிரடிப்படை. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜியாக பவானி ஸ்ரீ நியமிக்கப்பட்டிருக்காங்க. வடக்கு மண்டல ஐஜியா பிரவீன்குமார் அபிமன்யு பொறுப்பேற்றிருக்காரு. முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்ற போது தனது முதல் உத்தரவாக பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிற சிறப்பு போலீஸ் படை உருவாக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு ஐஜி ஒருத்தரை தலைமை தாங்குவார் அப்படின்னு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. 15 IPS அதிகாரிகளையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. மின் கட்டணம் உயர்த்தப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு மின்சார வாரியத்துக்கு சுமார் 2.90 கோடி அளவுக்கு கடன் சுமை இருக்குது. அப்படி இருந்தாலும் மின் கட்டணத்தை உயர்த்துற எண்ணம் அரசாங்கத்துக்கும் இல்லை, முதல்வருக்கும் இல்லை. மின் வாரியம் வெளிப்படைத்தன்மையோடு தான் செயல்படும். சோலார் பேனல் அமைக்கிறதுல விதிமீறல் கண்டறியப்பட்டு அது தொடர்பாக 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல எந்த ஒரு முறைகேடும் நடக்காது. மின் வாரியத்துக்கான பணியாளர் தேர்வு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாகவே நடத்தப்படும் அப்படின்னு CTR நிர்மல்குமார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. சிவகங்கை தேவக்கோட்டை பெண் ஆய்வாளர் உட்பட போலீசார் 5 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பெண் கொடுத்த பாலியல் புகாருக்கு நடவடிக்கை எடுக்காததுனால தென்மண்டல் ஐஜி விஜயேந்திர பிதாரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சென்னை ராயபுரம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் சிதம்பர பாரதி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. கல்யாண மண்டபத்தில் நடந்த பிரச்சனையப்போ முதியவரை காவல் ஆய்வாளர் தாக்கிய காட்சி வெளியாயிருந்தது. முதியவரை தாக்கியது தொடர்பாக MLA விஜயதாமு காவல் ஆய்வாளர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
பெண்ணை ஒருமையில் பேசியதாகவும் காவல் ஆய்வாளர் மீது புகார் எழுந்ததை தொடர்ந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியிருக்கிறாங்க. முதல்வர் விஜயோட நற்பேருக்கு எந்த விதத்திலும் களங்கம் ஏற்படாத வகையில் நடந்துக்கணும் அப்படின்னு தொண்டர்களுக்கு தாவேகாவோட பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவுரை கொடுத்திருக்காரு. மக்கள் பிரதிநிதிகள் அல்லாமல் தாவேகா தோழர்கள் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடுவதும் ஆய்வுகள் மேற்கொள்வதும் அறவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குட்கா பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், ரவுடிகள், போதைப் பொருட்கள் கும்பலுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் ஏற்கனவே கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. சென்னை முழுவதும் கண்காணிப்பு மற்றும் சிறப்பு சோதனைகளை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. அறநிலையத்துறை அலுவலகர்கள் சேவை மனப்பான்மையோடு செயல்படணும் அப்படின்னும், கோயில் சொத்துக்கள் மீட்பு நடவடிக்கையும் குடமுழுக்கும் தொய்வின்றி நடக்கும் அப்படின்னும், கோயில் நிர்வாகத்தில் குறைபாடுகள் எழாத வகையில் செயல்பட வேண்டும், பக்தர்கள் மனநிறைவோடு தரிசனம் செய்ய வசதி ஏற்படுத்த வேண்டும், கோயில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் ரமேஷ் உத்தரவு போட்டிருக்கிறாரு. தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.